ஹே கைஸ், இப்போ இந்தியன் டீம் பற்றி நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஹெட் கோச் வந்து ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியன் மீடியா கிட்ட. அதில் வந்து அவர் கேட்டிருக்காங்க ரோஹித் சர்மா ஏன் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக இருக்க நான் வந்ததே இங்கே போதும் தானே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது இப்போ கொஞ்சம் எப்படி போகுதுன்னா, ரோஹித் சர்மா வந்து 5th டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார் அந்த மாதிரி போகுது. அது நாளைக்கு தான் தெரியும். இப்போ அவர் கேப்டனாக இல்லைன்னா அடுத்த கேப்டன் ஜாஸ்பிரித் பும்ரா தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு கான்ட்ரவர்சியான மேட்ரு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பிளேயர் வந்து எனக்கு கேப்டன் வேணும், நான் கேப்டனாக இருந்தால் இந்தியன் டீமை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாராம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலின்னு சொல்கிறாங்க. ஏன் சீனியர் பிளேயர் வேறு யாருமே இல்லையா? இவர் இருக்காரு, யாரு கேஎல் ராகுல் இருக்காரு, பண்ட் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. ஃபுல்லாக இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப்டனாக தான் இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் அது இப்போ கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்படி இந்தியன் டீமுக்குள்ளே நடக்கிறதுலாம் வெளில வந்தால் எப்படி? இப்போ ஆஸ்திரேலியன் டீமில் தான் நிறைய நடக்குது, ஆனால் அங்கே எதுவுமே வெளியிலே வரல. ஆனால் இந்தியன் டீம் பற்றி நடக்கிறது எல்லாமே வெளியில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கௌதம் கம்பீர் பேசுறது லீக் ஆயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ ஹவ் ஹேட் எனஃப்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி கேட்டாங்க அவர்கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் தீப் வந்து 5th டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டார்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பேக் இன்ஜுரி இருக்கான். அது நாளைக்கு தான் தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இந்தியன் கோட் ஜாஸ்பிரித் பும்ரா வந்து ஹையஸ்ட் டெஸ்ட் ரேங்கிங் பவுலர் இந்தியாவிலே அவர் தான். அண்ட் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அதனால் அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து இங்கிலாண்டோட ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு ரெஸ்ட்டு தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று தான் புரியவே இல்லை. ஜாஸ்பிரித் பும்ரா நிறைய பண்ணுறாரு, அவருக்கு ரெஸ்ட்டு தரலாம். ஆனால் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு எதுக்கு ரெஸ்ட்டுன்னு தெரியல. ஏன்னா அடுத்து வர இந்தியன் டீமுக்கு வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. அதுவும் 50 ஓவர் தான். அதுக்கு இவங்க 2 பேரும் ஃபார்மில் இருந்து தானே ஆகணும். அதுவும் 2 கிரேட்ஸ். அவங்க இல்லைன்னா எப்படி? அதனால் அவங்கள ஆட வைக்கலான்னு தோணுது. ஆனால் அப்படி தெரியல. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணால் தான் தெரியும் அவங்க அது எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க ப்ரெஸ் பீப்புள். அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இப்போ எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் வந்து பிச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிளேயிங் லெவல் டிசைட் பண்ணுவாங்களாம் அவங்க. அண்ட் அதை வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு டாஸ்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இந்த அப்டேட்ஸ் தான் வந்துருக்கு. இதில் இன்னொரு குட்டி அப்டேட் ஒன்று இருக்குது. அது அப்டேட்னே சொல்ல முடியாது. இந்தியன் டீம் வந்து பிஎம்ஐ மீட் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியன் பிஎம்ஐ. அப்போ வந்து விராட் கோலி வந்து சாம் கான்ஸ்டஸ் பிரதரோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. அது வந்து சும்மா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்து அவுட் சைட் த ஃபீல்ட் சில் காய் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப பெரிய அப்டேட். ரோஹித் சர்மா வந்து 5th டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பேசியே அவரை ரிட்டையர் ஆக வச்சுருவாங்க போல். அவர் இப்போ கொஞ்சம் போர் ஃபார்மில் இருக்கார். அதுக்குன்னே எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்ததே அவர் தான். அவர் கொடுத்த ஸ்டார்ட்டில் தான் இந்தியன் டீம் அவ்வளோ நல்லா பேட்டிங் பண்ணிச்சு. அவர் இல்லைன்னா அப்படி ஆடி இருக்க முடியுமா? அதுவும் கேப்டன்சிலாம் நல்லா தான் பண்ணார். அவரை போயிட்டு இப்படி திடீர்னு கப் அடித்தவொடனே நல்லா கொண்டாடினாங்க. இப்போ கொஞ்சம் ஃபார்ம் இல்லைன்னொடனையும் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்தியன் ஃபேன்ஸ். எல்லாரும் எப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ இந்த ஐபிஎல் கிட்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் இப்படி தான். இப்படி சொல்லியே இந்தியன் பிளேயர்ஸை ரிட்டையர் ஆக வச்சுட்டு இப்போ வர யங்ஸ்டர்ஸ் ஏரியாலலாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அது வந்து ரோஹித் சர்மா தான் டிசைட் பண்ணுவார் ரிட்டையர் ஆகாரா இல்லையான்னு. அது வந்து 5th டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் தெரியும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 5th டெஸ்ட் மேட்ச் எப்படியாவது வின் பண்ணி சீரீஸை ட்ரா பண்ணால் ட்ராஃபியை ரீட்டைன் பண்ணிடலாம். பார்ப்போம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், see you.